ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த விமர்சன குறிப்புகள் வச்சு இது உண்மையிலே ஒரு ரீபர்த் தானா இல்ல பழைய கதையோட தொடர்ச்சியான்னு பார்க்கலாம். ஆமா, பார்க்கலாம். இதுல ஸ்காலட் ஜெனசன், ஜனோதன் பேலி மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஆமா. அப்புறம் டைரக்டர் கேலத் எட்வர்ட்ஸ். அவரு காட்ஸில்லா 2014 எடுத்தவர். ஓஹோ, சரி சரி. டேவிட் குவிப் தான் ஸ்கிரீன் பிளே. ஸ்பைடர்மேன், இதுக்கு முன்னாடி ஜுராசிக் படங்கள்னு நிறைய எழுதியிருக்காரு. பெரிய டீம் தான். ஆனா இவ்ளோ பெரிய பேர்கள் இருந்தும் படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா? அதுதான் இப்போ கேள்வி. கரெக்ட். கதையை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அட்லாண்டிக் பகுதியில ஒரு பழைய ஜுராசிக் பார்க் லேப். அங்க மரபணு மாத்தின டைனோசோர்ஸ் இருக்கு. மனுஷங்களோட இதய நோயை குணப்படுத்த அதோட டிஷ்யூஸ் தேவைன்னு சொல்லி ஸ்காலட் ஜெனசன் டீம் அந்த ஆபத்தான இடத்துக்கு போறாங்க. இதுதான் கதை. அதாவது இந்த கதையோட அடிநாதம் அனகோண்டாஸ், தி ஹண்ட் ஃபார் தி பிளட் ஆர்ச்சிட் படத்தை ஞாபகப்படுத்துதுன்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்படியா? அங்கேயும் ஒரு அதிசய பூவை தேடி ஒரு ஆபத்தான தீவுக்கு போவாங்க இல்லையா? ஆயுள நீட்டிக்கிற பூ. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தேடல், ஆபத்தான பயணம். சரி சரி. இது கதையோட புதுமைய பத்தி ஒரு கேள்வியை எழுப்புது. ஒருவேளை இது மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள்ல ஜெயிச்ச ஃபார்முலாவையே திரும்ப பண்றது ஒரு சேஃபான வழியா இருக்கலாம் உங்களுக்கு. படத்தோட ஆரம்பம், அந்த கடல் பயணம், அப்புறம் வழியில ஒரு ஃபேமிலியை காப்பாத்தி கூட்டிட்டு போறது. ஆனா படம் முழுக்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? அங்கதான் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றார். போக போக இது ரொம்ப வழக்கமான, கணிக்கக்கூடிய ஒரு டைனோசர் பட டெம்ப்ளேட்டா மாறிடுது. டெம்ப்ளேட் மாதிரி. அதாவது சில நல்லவங்க டைனோசர்ல மாட்டிப்பாங்க, சில வில்லன்கள் கண்டிப்பா சாவாங்க, கடைசியில ஹீரோஸ் தப்பிப்பாங்க. இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கு. அப்போ நிறைய த்ரில்லர் அட்வென்ச்சர் படம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்கலாம். இது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். கதை இப்படி இருந்தாலும் படம் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த விஷுவல்ஸ பத்தி என்ன சொல்ற? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. விஷுவல்ஸ் பிரமாதம். கடலுக்கு அடியில போய் அந்த டைனோசர் டிஷ்யூஸ சேகரிக்கிற சீன்ஸ், ஆமா, பறக்கிற டைனோசர் கிட்ட இருந்து முட்டை எடுக்கிறது, அப்புறம் அந்த அமைதியான ஹெர்பிவோர் டைனோசர்ஸ் இருக்கிற இடம், இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அப்போ விஎஃப்எக்ஸ், சிஜிஐ எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, குறையே சொல்ல முடியாது. அந்த தீவையே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தத்ரூபமா இருக்கு. சரி, காட்சிகள் நல்லா இருக்கு. ஆனா திகில், புதுமை அதெல்லாம் எப்படி இருக்கு படத்துல? அது கொஞ்சம் குறைவுதான். காட்சிகள் பிரமாதம் தான். ஆனா கதை போற போக்குல புதுமையோ நாம எதிர்பார்க்காத திருப்பங்களோ ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு ஒரு சீன்ல கயிறுல தொங்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன ஆகும்னு நம்மால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஓ, பிரெடிக்டபிள். ஆமா, கிளைமேக்ஸ் கூட முந்தைய ஜுராசிக் படங்கள்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. புதுசா எதுவும் இல்ல. அந்த பார்த்த உணர்வு படம் முழுக்க இருக்கு. அந்த காப்பாத்தின குடும்பத்துக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள், குறிப்பா அப்பாவுக்கும் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கும் உள்ள உறவுல ஒரு மாற்றம் வரும். அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு உடும்பு சைஸ் டைனோசரோட பழகிறது, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா இதுவும் புதுசுன்னு சொல்லிட முடியாது. 3D அனிமேஷன் படங்கள்ல இது மாதிரி பார்த்திருக்கோம். சரி சரி. வில்லன் அதுவும் வழக்கமான ஹாலிவுட் ஸ்டைல் தானா? அதேதான். அங்கேயும் புதுமை இல்ல. ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி, மருந்து கம்பெனி தான் வில்லன். பேராசை பிடிச்ச கார்ப்பரேட். நம்ம தமிழ் படங்கள்ல வர்ற மாதிரி. ஆமா, அதே கார்ப்பரேட் வில்லன் டெம்ப்ளேட் தான். கேட்டு கேட்டு பழகி போன ஒண்ணு. யாருக்கு இந்த படம் நல்லா இருக்கும்? படம் போர் அடிக்காது. ஒரு தடவை பார்க்கலாம். விஷுவல் சூப்பரா இருக்கு. ஆனா கதையில பெரிய ஆழம், புதுமை, எதிர்பாராத திருப்பம்னு எதுவும் இல்ல. ஏற்கனவே நிறைய டைனோசர் அட்வென்ச்சர் படம் பார்த்தவங்களுக்கு இது இன்னொரு ஜுராசிக் படம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சொல்றாரு இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.